இன்றைக்கி எறா பண்ணலாம். நம்ம எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். இதுக்கு வேணாதுன்னா நம்ம எண்ணெய், புளிப்பு, மிளகாத்தூள், உப்பு, மசாலா, தனியால் பொடி, இது மஞ்சள், பட்டை, சோம்பு அன்ட்டு லவங்கம், தாச்சின் செக்கை. இது நம்மளுக்கு இது வெங்காயம், பச்சை மிளகா, ஒரு 2 வெங்காயம் போட்டுக்கணும். நானுன்னா 2 பச்சை மிளகா. இது என்னன்னா பேஸ்ட்டு. இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் 2 வெங்காயம் போட்டுக்கணும். நான் தேங்காய் பேஸ்ட் இது மாதிரி தான். இங்கே பார்த்தீங்களா பேஸ்ட் இது. இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம ஏற்றிக்கலாம். நம்ம கலாய் வச்சுக்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கணும். லவங்கம், பட்டை போட்டுக்கணும். இப்போ நம்ம வெங்காயம், பச்சை மிளகா போட்டுக்கலாம். வெங்காயம் தாளிச்சிக்கலாம். நம்ம மஞ்சள் போட்டுக்கலாம். கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம ஒரு தக்காளி போட்டுக்கணும். நானும் சொல்லலை, தக்காளி வைக்கலை. நான் ஒரு தக்காளி போட்டுக்கணும். நான் டேஸ்ட்டு போட்டுக்கலாம். நம்ம எல்லாம் போட்டுக்கொண்டு கலந்துக்கலாம். நம்ம வரணும். தண்ணியெல்லாம் இனிக்கு போகணும். தண்ணியெல்லாம் இனிக்கி போனோம்ல மூடி வச்சுக்கலாம். நம்ம தண்ணியெல்லாம் நம்மளுக்கு வந்துச்சு. பார்த்தீங்களா, மூஞ்சி வச்சாங்க, மூடி வச்சால தண்ணியெல்லாம் வந்துச்சு நம்மளுக்கு. இந்த தண்ணியெல்லாம் இது ஆகணும் நம்மளுக்கு. அந்த தண்ணியெல்லாம் வந்துச்சு நம்மளுக்கு. மேலே தண்ணியெல்லாம் இனிக்கி போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இப்போ நம்ம தேங்காய், பூண்டு அதெல்லாம் பேஸ்ட் இருக்குதுல்ல, அது சேர்த்துக்கணும்ல, அந்த பேஸ்ட்டு போடலாம். நம்ம இப்போது அந்த பேஸ்ட்டு போட்டு கலந்துக்கலாம். நம்ம இது குண்டூர் ஸ்பெஷல். நம்மளுக்கு குண்டூர் ஸ்பெஷல் நான் இப்போது தமிழில் பண்ணி பார்க்குறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இது டேஸ்ட்டாக இருக்கும், ஸ்பைசிக்காக இருக்கும், நல்லாயிருக்கும். இது இது எல்லாம் நல்லா வெந்துக்கணும். நம்மளுக்கு வாசனைலாம் போகணும். நம்ம பச்சைதில் நம்ம தேங்காய் அதெல்லாம் அதுக்கு பச்சை வாசனைலாம் போகணும். ஸ்மெல் நல்லா வருது. இப்போ நம்ம காரம் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டுக்கலாம். உப்பு, மிளகாத்தூள் போட்டேன். நான் கல் உப்பு போட்டேன். நான் எதுக்குன்னா கல் உப்பு இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு. கலந்துக்கலாம் நல்லா. மூடி போட்டுக்கலாம். நம்ம இப்போ மூடி வச்சுக்கலாம். நம்ம ஆவிருக்கு இன்னும் இதுவாகணும், வாசனைலாம் போகணும்னு எடுக்கலாம். நம்ம இப்போ பார்க்கலாம். ஒரு வாட்டி கலந்துக்கலாம். நம்ம அது நல்லா இதுவாயிடுச்சு, வாசனை வந்துச்சு, ரொம்ப ஃப்ரை மாதிரி ஆயிடுச்சு. நம்மளுக்கு தண்ணி எல்லாம் இனிக்கி போயிடுச்சு. நம்ம வெங்காயம், பூண்டு பேஸ்ட்டு, தேங்காய் பேஸ்ட்டு போட்டோம். ரொம்ப அதுக்கு எறாக்கு பிடிச்சிச்சு. எறாக்கு இப்போது நம்ம புளிப்பு போடலாம். நம்ம கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். கலந்துக்கலாம். இப்போது நல்லா கலந்துக்கலாம். நம்ம கொஞ்சமே போட்டலாம் புளிப்பு டேஸ்ட்டுக்கோசம். நம்ம இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம கொஞ்சம் புளி போட்டோம்ல தண்ணி. இறா எதுக்குன்னா நம்ம கெட்டியாக இருக்கோம் பாட்டி இது பண்ணோம் பாட்டி அது ரொம்ப வெந்துக்கணும்ல நம்மளுக்கு. நம்ம பேஸ்ட்டு போடோன்னா கிரேவி எப்படி வந்து பார்த்தீங்களா, தேங்காய் வெங்காயம் போட்ட பேஸ்ட்டும்
நல்லா கிரேவி மாதிரி வந்தது நம்மளுக்கு. இப்போ மூடி வச்சுக்கலாம் நம்ம கொஞ்சம். மூடி வச்சிடலாம். இப்போ மூடி எடுக்கலாம் நம்ம. கலந்துக்கலாம் நம்ம. எண்ணெய்லாம் மேலே வந்தது பார்த்தீங்களா, நல்லா இதுவாயிடுச்சு நம்மளுக்கு. கிரே மேலே வந்தது, எண்ணெய்லாம் வந்துச்சு பாருங்கள். ஸ்ப்ரைஸியாக வந்தது நம்மளுக்கு. எவ்வளோ தொக்கு மாதிரி வந்தது பாருங்கள். இப்போ நம்ம தனியால் பொடி போட்டுக்கலாம், கொஞ்சம் மசாலா. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. கும்ம கும்ம வாசனை கூட நல்லா இருக்குது. கலந்துக்கலாம் நம்ம எல்லாம். பார்த்தீங்களா எவ்வளோ கிரேவ் நல்லா வந்தது. ஸ்மெல் நல்லா இருக்குது. கொஞ்சம் ஸ்டிம்மில் வச்சுக்கலாம் நம்ம. அடுப்பு ஸ்டிம்மில் வச்சு கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம். மூடி எடுக்கலாம். இப்போ பார்க்கலாம், கலந்துக்கலாம் நம்ம. நல்லா எண்ணெய்லாம் வந்துச்சு, கிரே மாதிரி வந்துச்சு நம்மளுக்கு. சாப்பாடுக்கு நல்லாயிருக்கும், ரசம் சாதம் நல்லாயிருக்கும். எறா தொக்கு மாதிரி தக்காளி போடல காபட்டி நம்ம. இது குண்டூர் ஸ்பெஷல் மாட்டை. இது நான் இப்போ காமிக்கிறது உங்களுக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு. ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வு. இப்போ நம்ம பவுலில் போட்டுக்கலாம் நம்ம. பவுலில் போட்டுக்கலாம் நம்மளுக்கு. நான் 1 கிலோ வாங்கிட்டு வந்தேன் எறா. இப்போது 1 கிலோ வாங்கிட்டு வந்து பண்ணேன். இப்போது நான் டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்குது. இது சப்பாத்தி கூட நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. சாப்பாடுக்கு நல்லாயிருக்கும். கொத்தமல்லி போட்டுக்கலாம் நம்ம இது மேலே. ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. எறா தொக்கு கிரே குண்டூர் ஸ்பெஷல் எறா. ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு இது லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம் எல்லாருக்கும். எறா ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு. எறா தொக்கு மாதிரி. இது ரொம்ப ஸ்பைசியாக இருக்கும் நம்மளுக்கு. இது குண்டூர் ஸ்பெஷல் மாட்டை. இது உங்களுக்கு காமிக்கிறது சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு. சாப்பிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம் எல்லாருக்கும்.